டெய்லி நம்ம வந்து கண்டிப்பா தவிர்க்க முடியாத 2 விஷயங்கள் தான் இருக்கு. அது ஒண்ணு மொபைல் பிளஸ் சிஸ்டம். இது ரெண்டும் இல்லாம யாருமே இல்ல. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஜென்ஸ், இளைஞர்கள். பெண்களும் தான் இருக்காங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான். இப்ப வந்து அவங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரமே இப்ப போன் தான் வச்சுக்கோங்களேன். இப்ப கழுத்தை வந்து இப்படி கழுத்தை குனிஞ்சிட்டு தான் போனை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி சிஸ்டத்தையும் ஒரே ஒரு ஆங்கிள் தான் வச்சு சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சிஸ்டம் முடிஞ்ச உடனே மொபைலுக்கு போறாங்க, மொபைல் முடிஞ்ச உடனே சிஸ்டத்துக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே வந்துட்டு சிஸ்டம் பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. பிளஸ் எல்லாமே நம்ம கண்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரிக்கல் இதுதான். ஸோ இதுல இருந்தெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா ஐ ஸ்ட்ரெயின் ஆகும். கண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நெக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா C1ல இருந்து C7 வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும் நிறைய பேருக்கு. பிளஸ் கழுத்து வந்து வலிக்கும், லெஃப்ட் ரைட்டு திருப்ப முடியாது, மேல கீழே பண்ண முடியாது. காரணம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து அன்றாடம் உபயோகப்படுத்துற ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சிஸ்டம்ல போய் ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்றது. என்னன்னா நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரக்சர்ல உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம், கண்ணுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட பொசிஷன் நெக்கு வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி உட்காரமோ அதே. என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் வந்து எழுந்திருச்சு போயிட்டு நம்ம வந்து நெக்கை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி கண்ணையும் வந்துட்டு நீங்க போயிட்டு நல்லா ஒரு தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அந்த ஐ ஸ்ட்ரெயின் எல்லாம் கம்மியாகும். ஆனா யாருமே அப்படி பண்றது இல்லை. 24 மணி நேரம் நம்ம ஆபீஸ் போனா 8 மணி நேரம் அந்த சிஸ்டத்திலேயே உட்காந்து கண்ணு இங்க அங்க போகாது, அப்படியே இருப்பாங்க. சோ தட் இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்புகள் வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நெக் பெயின் இல்லாம நிறைய பேர் இல்லவே இல்லை. பைக்ல போறவங்களும் சரி எல்லாருக்குமே வந்து எனக்கு நெக் பெயின் தான். காலர் கூட போட்டுட்டு இருப்பாங்க நெக்குக்கு பெயினுக்கு. ஸோ இது வந்து எப்படி நம்ம சரிப்படுத்துறது அப்படின்னு நிஜமா நினைக்காதீங்க. வித்தின் 1 டேல ஒரே ஒரு சிட்டிங் நீங்க அக்குபங்சர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 2 பிரச்சனையும் அட் சேம் டைம் வந்து சரிப்படுத்த முடியும். கண்ணு வந்து ஸ்ட்ரெயினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிவர் அண்ட் யூரினரி பிளேடர், கால் பிளேடர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்ணு அப்பவே நல்லா ஃப்ரெஷ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லிவரையும் கால் பிளேடரையும் யூரினரி பிளேடர், இது 3 தான் வந்து கண்ணு ஸ்ட்ரெயினுக்கு காரணமா இருக்கு. சோ அதை நம்ம சரிப்படுத்தலாம். அதே மாதிரி நெக்கு ப்ராப்ளமும் வந்து ஈஸியா சரிப்படுத்திட முடியும் அப்பவே. அதனால நீங்க இதை பண்ணிட்டு திருப்பியும் போயிட்டு வீட்டுக்கு இல்ல ஆபீஸ்க்கு போயிட்டு மறுபடியும் நீங்க இதையே பண்ணக்கூடாது. திருப்பியும் கொஞ்சமாவது நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும். சோ கண்ணு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கீங்களா, டக்குன்னு கண்ணு வாஷ் பண்ணிட்டு உட்காருங்க. சோ சிஸ்டம்லயும் கொஞ்சம் மாத்தி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வந்து நெக் ப்ராப்ளத்துல இருந்தும் சரி, கண்ணு பிரச்சனையில இருந்தும் சரி ஈஸியா சரி பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அம்மா இல்லை அக்கா எல்லாருமே கூட லேடிஸ் ஜென்ஸ் அப்படின்ட்டு யாரா இருந்தாலுமே வந்து இதை வந்து நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது சரிப்பட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. ஸோ தட் இதுல வந்து நல்ல ரிசல்ட் வரும். கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து நீங்க ஈஸியா சரிப்படுத்திக்க முடியும். அந்த ஸ்டிஃப்னஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. கொஞ்சமா வலிக்கும் பொழுதே நீங்க சரிப்படுத்திக்க முடியும். ஸ்டிஃப்னஸ் வந்துட்டா ரொம்ப கஷ்டம்ன்ற சென்ஸ் கொஞ்ச நாள் அதிகமா எடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு ரெமெடியை நாங்க தரோம்.